ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 10.8ல சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபிஃப்த்து சம் இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். இனி சிக்ஸ்த்து சம். கொஸ்டின் என்ன? அஸ்யூம் தட் த ரேட் அட் விச் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை டிகே இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் சச் நியூக்ளியை that are present in each sample. In a certain sample, 10% of the original number of radioactive nuclei have undergone disintegration in a period of 100 years. What percentage of the original radioactive nuclei will remain after 100 years? இந்த மாதிரி இந்த ரேடியோ ஆக்டிவ் சம்மில் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வந்து நெகட்டிவில் வரும். அதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். மற்ற பாப்புலேஷன் க்ரோத்துக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நமக்கு கான்ஸ்டன்ட் வந்து நெகட்டிவ், பாப்புலேஷன் வந்து நமக்கு க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அதுக்கு கான்ஸ்டன்ட் கே. ரேடியோ ஆக்டிவ் சம்மில் நியூக்ளியை வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அதுக்கு நம்ம கான்ஸ்டன்ட் என்ன தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா மைனஸ் கே தான். இப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவை ஏன்னு எடுக்கிறோம் அட் எனி டைம் டி. அப்போது அந்த அமௌண்ட் ரேடியோ ஆக்டிவ் அமௌண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்? அது டிக்ரீஸ் ஆகுறது வந்து எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா அதோட அமௌண்ட்டுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொபோஷ்னலை ரிமூவ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். பாப்புலேஷன் க்ரோத்தில் என்ன கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம்னா கே மட்டும். ஆனால் இந்த ரேடியோ ஆக்டிவ் சம்முக்கு மட்டும் நம்ம மைனஸ் கே ஆட் பண்ணுவோம். ஏன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது பாசிட்டிவ். ரேடியோ ஆக்டிவில் வந்து அது டிகே டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். அப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து மைனஸ் கே தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ என்னென்னா இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி இந்த ஏயை நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு இந்த டிடி இங்கே போகும்போது மைனஸ் கே இன்ட்டு டிடி. இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும்? இன்டகிரல் டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு இன்டகிரல் டிடி. இப்போ ஏயோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 1. அது இங்கே நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. அதாவது டிஏனா 1 இன்ட்டு டிஏ. அப்போ கீழே உள்ளதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருந்துச்சுன்னா நமக்கு லாக் ரூல். லாக் அப்படியே டினாமினேட்டரில் உள்ளது அப்படியே எழுதிக்கணும் மாடுலஸுக்குள்ளே. ஈக்குவல் டு மைனஸ் கே கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் டிடி வந்து வேல்யூ என்ன? டி ப்ளஸ் இந்த வந்து சம்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சிக்கு பதிலாக லாக் சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா log modulus of a இந்த plus log c இந்த சைடு கொண்டு வரும்போது minus log c equal to minus kt. இப்போ log rule log modulus of a minus log modulus of c நடுசில் subtraction இருக்கிறதுனால log divisionல எழுதிக்கலாம் a by c equal to minus kt. இப்போ ரெண்டு சைடும் exponent e power எடுத்துக்கலாம். e power எடுக்கும்போது eயும் logம் நமக்கு cancel ஆகி a by c equal to e power minus kt. இப்போ இந்த c இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ a is equal to c into e power minus kt. இதை equation number 1 எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியலாக அதோட அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு நமக்கு அவங்க கொடுக்கல. அதனால் அஸ்யூம் when t is equal to 0 அதோட அமௌண்ட் ஏ நாட்டுன்னு எடுத்துக்கலாம். இனிஷியல் அமௌண்ட் கொடுக்காததுனால ஏ நாட். சப்போஸ் சில சம்மில் கொடுத்துருப்பாங்க, அப்போ அதுக்கு நம்ம இனிஷியல் அமௌண்ட்டு எழுதிக்கலாம். இங்கே ஏ நாட். இப்போ t is equal to 0வையும் a is equal to a நாட்டையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? ஏக்கு பதிலாக ஏ நாட் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் கே இன்ட்டு 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ e power 0. e power 0 வேல்யூ 1. அப்போ 1 into c னா c. c is equal to a naught. இப்போ நமக்கு c ஓட வேல்யூ கிடைச்சது. இப்போ இந்த c ஓட வேல்யூவை equation number 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ equation number 1 implies a is equal to c ஓட வேல்யூ என்ன? a naught into e power minus kt. இது equation number 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a certain sample, 10% of the original number of radioactive nuclei have undergone disintegration in a period of 100 years கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு இருக்கிற ஒரிஜினல் அமௌண்ட்டில் 10% நமக்கு வந்து என்னது certain sample 10% of the original number of radioactive nuclei have undergone disintegration. அதாவது 10% நமக்கு decay ஆயிடுச்சு. அப்போ பர்சன்டேஜ்னால் நமக்கு என்னது? 100%. 100%ல் 10% டிக்ரீஸ் ஆகிட்டுனா அப்போ அங்கே ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? 90%. எவ்வளோ? 100 இயர்ஸில் நமக்கு இப்போ எவ்வளோ இருக்குது? 90% இருக்குது.
அதனால தான் இங்கே நம்ம when t is equal to 100 டைம் 100 years அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 90%. நமக்கு ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியாது, அதுதான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஏ நாட்டுன்னு எடுத்திருக்கோம். இந்த ஏ நாட்டில் எவ்வளோ இருக்குது 90%. இப்போ இந்த 90% நம்ம இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் equation number 2ல். அமௌண்ட் என்ன நமக்கு 90%. 90%னா 90/100 இன்ட்டு இது என்னது நமக்கு ஏ நாட் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் கே டீயோட வேல்யூ 100. இப்போ இந்த ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ 9/10 இந்த ஏ நாட்டும் கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 100k. இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து ஒரு 1/100 பவர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கேயே நமக்கு 1/100, இங்கே வந்து நம்ம 100ஆல் பவர்ஸில் டிவைட் பண்ணும்போது 100 கேன்சல் ஆகி இ பவர் மைனஸ் கே ஈக்குவல் டு 9/10 the whole power 1/100 நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த இ பவர் மைனஸ் கே வேல்யூவை அப்படியே நம்ம equation number 2ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இந்த இ பவர் மைனஸ் கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 9/10 the whole power 1/100. இங்கே பவரில் ஆல்ரெடி ஒரு டி இருக்குது, அப்போ t/100ன்னு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம equation number 3ன்னு எடுத்துக்கலாம். அந்த இ பவர் கேயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை வில் ரிமைன் ஆஃப்டர் 1000 years. 1000 yearsக்கு அப்புறம் அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை என்னவா இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏ வரும். ஓகேவா, சாரி நான் என்னன்னு எழுதியிருக்கேன், இதில் வந்து நமக்கு என்ன வரும், ஏ. சரி, இப்போ நம்ம வந்து டி இஸ் ஈக்குவல் டு 1000 இருந்துச்சுன்னா அமௌண்ட் என்னவா இருக்கும். அப்போ நம்ம அப்படியே அந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதில் டீக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1000. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 9/10 the whole power டீயோட வேல்யூ 1000 டிவைடட் பை 100. இப்போ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும்போது இங்கே பவரில் நமக்கு என்ன இருக்கும், 10. இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ வாட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் வி ஹாவ் டு மல்டிப்ளை பை 100. இந்த இக்குவேஷனை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இங்கே பவர் 9/10 the whole power 10னா 9/10 டிவைடட் பை 10/10 இன்ட்டு 100. ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், கொஸ்டினில் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ we are going to convert this one into percentage. ஸோ பர்சன்டேஜ் 100 கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே 10 நம்ம 10 into 10 என்ன 100. அப்போ 10/2 என்ன 100. அப்போ அதில் ஒரு 2 10 நமக்கு கேன்சல் ஆகிரும், இந்த 100 2 10. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 10/8. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 9/10 divided by 10/8. இதான் நமக்கு என்னது பர்சன்டேஜ். ஹென்ஸ் 9/10 divided by 10/8 percentage of radioactive nuclei will remain after 1000 years. சொல்யூஷன் எழுதும்போது இது எழுதக்கூடாது, ஒன்லி பர்சன்டேஜ் மட்டும் நம்ம எழுதி முடிச்சுக்கணும்.